நேற்று அமெரிக்கா லாட்டின் அமெரிக்கன் நாடான வெனிசுலானுடைய அதிபரான நிக்கோலஸ் மடுரோவா அந்த நாட்டுக்குள்ளேயே போய் கேப்சர் பண்ணி அமெரிக்கா கொண்டு போயிட்டாங்க. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இதற்கான காரணங்களை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, மதுரோ ஒரு டிக்டேட்டர், அதாவது சர்வாதிகாரி, அமெரிக்காவுக்கு எதிராக செயல்பட்டார். அது இல்லாமல் பல ஆண்டுகளாக ட்ரக்ஸ் சேல்ஸையும் ட்ரக்ஸ் ஸ்மக்லிங்கையும் கடல்களில் அமெரிக்காவுக்கு எதிராக இந்த மடுரோ பண்ணார். அதனால் ஆக்ஷன் எடுத்திருக்கோம். இனி வெனிசுலா நாட்டை நாங்களே டைரெக்டாக ஆட்சி பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் உண்மையா? இதெல்லாம் நியாயமான காரணங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் ஓரளவுக்கு உண்மை தான். ஆனால் எதுவுமே நியாயமான காரணம் கிடையாது. ஏன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். மதுரோ ஒரு டிக்டேட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிக்டேட்டர் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் வரலாறில் பார்த்தீங்கன்னா இந்த லாட்டின் அமெரிக்கா பகுதியில் பல டிக்டேட்டர்ஸ், அதாவது சர்வாதிகாரிகளை ஆட்சியில் உட்கார வச்சதே இந்த அமெரிக்கா தான். உதாரணத்துக்கு கியூபாவில் பட்டிஸ்டான்ற சர்வாதிகாரியை உட்கார வச்சது அமெரிக்கா தான். அதுக்கப்புறம் ஃபிடல் காஸ்ட்ரோ வந்து புரட்சி நடத்தி பட்டிஸ்டாவை நீக்கிறார். அடுத்து பிரேசிலில் 1964 ஏற்கனவே ஒரு கவர்மெண்ட் இருக்குது. அதை வலுக்கட்டாயமாக எடுத்துகிட்டு ஒரு சர்வாதிகார ஆட்சியை அமெரிக்கா கொண்டு வராங்க. சில்லி நாட்டிலையும் ஒரு டெமோக்ராட்டிக் லீடர் இருக்கார், அவர் பேர் அலண்டே. அவரை வலுக்கட்டாயமாக பதவி விலகல் பண்ணிவிட்டு சர்வாதிகாரியான பினோஷேவை கொண்டு வராங்க. ரீசெண்டாக லாட்டின் அமெரிக்காவில் பெரிய நாடான பிரேசிலில் தங்களுடைய கைப்பாயான ஜேர் பொல்சனாரோ அப்படின்ற லீடரை அவங்க உட்கார வச்சாங்க. அதற்கப்புறம் அவர் அங்கேருந்து மக்களாலேயே விரட்டப்பட்டார். அப்போ லாட்டின் அமெரிக்காவில் பல சர்வாதிகாரிகளை ஆட்சி செய்ய வச்சதே இந்த அமெரிக்கா தான். அமெரிக்காவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். அவங்களே சர்வாதிகாரிகளை சப்போர்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி மடுரோவை ஒரு சர்வாதிகாரின்னு சொல்கிறாங்க. அப்போ உண்மை காரணம் வேற எங்கேயோ இருக்குது. உண்மை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, இதை வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்னு சொல்லுவாங்க. இந்த வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியரில் அமெரிக்காவுக்கு ஒரு சிம்மசொப்பனமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு எதுனா வெனிசுவேலா. அதை தாண்டி கியூபா அந்த காலத்துலேருந்தே சிம்மசொப்பனமாக இருக்காங்க. இந்த ரெண்டு நாடுகளும் ரஷ்யாவோட க்ளோஸாக இருக்காங்க. அது இல்லாமல் வெனிசுவேலாவில் எண்ணெய் வளங்கள் அதிகம். இப்போது மடுரோவை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அமெரிக்கா வெனிசுவேலாவில் இருக்க எண்ணெய் வளத்தை எடுக்கணும்னு பார்ப்பாங்க. இதே மாதிரி ஏற்கனவே அவங்க ஈராக்கில் பண்ணாங்க. அங்கே இருந்த சதாம் ஹுசேனை பிடிச்சி கொண்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்க எண்ணெய் வளங்கள் மேலே அவங்க கை வைக்க பார்த்தாங்க. இதுதான் உண்மை. இதில் வேடிக்கை என்னன்னு பாருங்கள். ட்ரக்ஸ் ஸ்மக்லிங் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க இல்லையா? பல ஆண்டுகளாக இந்த லாட்டின் அமெரிக்கா பகுதியில் ட்ரக்ஸ் ஸ்மக்லிங் அதிகமாக பண்ண நாடு யாருன்னா கொலம்பியா. கொலம்பியா பல ஆண்டுகளாக அமெரிக்காவுடைய கூட்டாளி, சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு பங்காளி. இவ்வளோ காலமாக அந்த பகுதியில் ட்ரக்ஸ் ஸ்மக்லிங் பண்ணது அவங்க தான். ஆனால் அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கலை. ஏன்னா அமெரிக்காவுக்கு நண்பர், தன் கூட இருக்கிறவருக்கு தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, அவங்க ஏற்றுப்பாங்க. ஆனால் எப்போ தங்களுக்கு எதிராக போயிட்டாங்களோ உடனடியாக அவங்க மேலே குற்றம் சாட்டி சர்வாதிகாரிகள் அப்படின்னு சொல்லி அவங்க மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க. இதுதான் அமெரிக்காவுடைய ஒரு நிலைப்பாடு. இன்றைக்கி அமெரிக்கா தன்னுடைய ஏகாதிபத்தியத்தை அதிகப்படுத்தணும்னு பார்க்குது. இந்த உலகத்தில் தான் தான் முதன்மையான நாடாக இருக்கணும்னு பார்க்குது. இந்த மாதிரி ஒரு நிகழ்வை அது ஏற்படுத்தியிருக்கு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனநாயக நாடுகள் இதை பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது. உடனடியாக அமெரிக்காவுக்கு எதிராக நம்ம கண்டனத்தை தெரிவிக்கணும். மதுரோ அவர்களை ரிலீஸ் பண்ண வைக்கணும்.